நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:57 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 10:45 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:45 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:45 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்கள் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உழைப்பால் உயரும் நாளிற்கு கொடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். பெண்கள் கேட்ட இடத்தில் பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். கேட்ட இடத்தில் பணம் மட்டும் கிடைக்கும். என்று எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியங்களை துரிதமாக செய்து வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக கொடுங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் நலனுக்காக பாடுபாட வேண்டியிருக்குங்க. என்று பெண்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உயர்வான வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். மாணவர்கள் இன்று பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். ஏதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் சுலபமாக நடைபெறக்கூடுங்க. பரணி எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. முடிவுல தெளிவு பிறக்கக்கூடும். என்று நீங்க தேவைகள் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிந்தனைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கிருத்திகை நியாயமாக நடந்து கொள்வீர்கள். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். புதிய தெம்பு இன்று உருவாகக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கூடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். என்று நீங்க தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இந்த விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதில் ஞானம் நிறைந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பெறுகின்ற அனுபவம் புதுவிதமாக இருக்கக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. சமுதாய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வழிநடத்துவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு செயலும் நீங்க நிதானமாக செய்வது மிக நல்லது. எச்சரிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஏதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். காரிய தடை, தாமதம், வீண் அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரை பற்றியும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மனதிற்குள் இனிய செய்திகள் வரக்கூடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள்.
என்று ரிஷபராசினியனுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்தை கொடுக்கும். என்று மாணவர்கள் விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று விட்டுச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிய நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களோட முயற்சிக்கான வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ரோகிணி, உணவு கட்டுப்பாடு வேண்டும். காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மிருகசிரிஷம், இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. என்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற அடிப்படை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடைய தனி திறமையை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். எதிரிகள் இடம் மாறி போகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. செயல்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். கூடுதல் பண வரவில் கொஞ்சம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பொது இடங்களில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பொருட்கள் வாங்கும் பொழுது தேவை உள்ள பொருட்களா என்று பார்த்து வாங்க பாருங்கள். முக்கிய பிரமுகரின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. அவர்களால் உதவியும் கிடைக்கக்கூடும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தவரும் உதவியில் செய்து கொடுப்பார்கள். யாராவது ஒருவர் உங்களுக்கு துணையாகவும் இருப்பார்கள். பகைகள் கண்டிப்பாக விலகும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும். மனசுக்குள் உற்சாகம் பிறக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பணிகளை விரைவாக முடித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் சிரித்து பேசி பழகுவீர்கள். பெண்களுக்கு என்று கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. செய்ய நினைத்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று காதலை பொறுத்தவரை தான் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் சில குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டுங்க. எதை படிப்பது எதை படிக்கக்கூடாது என்பதில் குழப்பமாக இருப்பீர்கள். எதுவாக இருந்தாலும் படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பயம் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று அனைவரிடத்திலும் நட்புடன் பழகுவீர்கள். உடைய தனித்திறமையை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். எதிரிகள் இடம் மாறி போகக்கூடும். உங்கள் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழல் இருக்குங்க. தனவரவு கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று பகைகள் விலகி செல்ல கொடுங்க. பயம் வேண்டாம். திருபாதிரை, பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரக்கூடும். வாழ்க்கையில் கண்டிப்பாக வசந்தம் வீசுங்க. பயம் வேண்டாம். நட்பு ரீதியாக யாராவது ஒருவர் உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்க கொடுங்க. மன உளைச்சலாக இருந்தது கண்டிப்பாக மாறும். புனர்பூசம், வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மனசுக்குள் உற்சாகம் இன்று ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நினைவாகக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்க கொடுங்க. அனைவரின் ஆதரவையும் பெறுவீர்கள். வெற்றி வாகை சூடுவீர்கள். கடகம் ராசினியர்கள் என்று நீங்க கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள்.
வாழ்வில் வளம் பெறுவதற்கு புதிய சூழல் உருவாகக்கூடும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குங்க. பண சேமிப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்க கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கிவிடக்கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. எதிர்ப்புகள் நீங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். தீராத வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரக்கூடுங்க. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்வரும் பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று வழக்கு விவகாரங்களை வச்சு இருக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சுடுபிடிக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று வாழ்க்கையில் இனிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இன்று கூடுமானவரை கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும் கடகம் ராசினியர்கள் காதலுக்காக அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கிவிட வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மாணவர்களுக்கு பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அப்படியே இன்று நீங்க சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை உண்டாகக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பூசம் என்ற இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனத்தட்டுப்பாடு குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். அமைதியை மட்டும் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் பொதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். வாழ்வில் வளம் பெறுவதற்கு புதிய சூழல் உருவாக கொடுங்க. என்று எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு மட்டும் அவசியம். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டும். தொழில உற்பத்தி விற்பனை சீராக இருக்கும். குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது. சுமாரான நாளாகத்தான் இன்று இருக்க கொடுங்க. பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பாதுகாப்பை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவு வேண்டும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். வழக்கு விவகாரங்களை வச்சு இருக்கும். தகராறுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. செய்ய நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நட்பு வட்டம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று முகப்பொலிவு அழகு கூடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் பெற கொடுங்க. பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயம் வேண்டாம். சில இடங்களில் பார்த்து பேசுங்கள். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி பற்றிய புரிதல் ஏற்பட கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்.
அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யாரை நம்புவது, நம்பக்கூடாது என்பதில் குழப்பம் இருக்கும். பார்த்து எதையும் பேசுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். என்று தயவு செய்து நீங்க மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம், நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. பல குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. இருப்பதை வைத்துக் கொண்டுதான் சிறப்பாக வாழ்க்கை நடத்த வேண்டும். முயற்சிகள முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யாரையும் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். நம்பிக்கை கொள்ளுங்கள். உத்திரம், இன்று தேவைகள் பூர்த்தியாக கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிகழக்கூடும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவீர்கள். கன்னி ராசினியர்கள், என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பொதுநல சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். நண்பரிடம் கேட்ட பண உதவி கண்டிப்பாக இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் புதிய தெம்பு உருவாக்க கொடுங்க. இனம் புரியாத கவலைகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நண்பரிடம் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். சுயநலம் கருதாமல் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பன்முக திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் சராசரி வளர்ச்சி இருக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவை கொடுக்குங்க. நித்திரையும் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடும். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கிவிடக்கூடும். மனசுக்குள் அமைதியும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் ஏற்படக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. துணிவுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பேச்சு திறமையும் அதிகரிக்கக்கூடும். அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் என்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் என்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதலில் நீங்க அமைதி காண வேண்டும். பொறுமை காண வேண்டும். நிதானம் காண வேண்டும். பொறுப்புடன் செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க, பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பேச்சு திறமை அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெரியவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வீர்கள். சுயநலம் கருதாமல் இன்று நீங்க எல்லோரிடமும் பழகுவீர்கள். திட்டமிட்ட பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் சராசரி வருமானம் இருக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். என்று பல காரியங்கள் நன்மையாக முடிய கொடுங்க. இன்று நீங்க அவமதித்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். அஸ்தம், இந்த நாள் உங்களுக்கு புதுவிதமான கொள்கை ஏற்படக்கூடும். பங்குச் சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்ளக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். உறவினர்களால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. முழு கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அனைவரும் வியக்கமுடி நடந்து கொள்வீர்கள். சிரித்த முகமும் அழகும் கூடுங்க. சித்திரை, மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று நீங்க உறவரிடம் நிதானித்து பேசுவது மிக நல்லது. துலாம் ராசினியர்கள், இன்று எந்த காரியத்தை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் இருக்குங்க. துலாம் ராசினியர்களுக்கு செயல்களில் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் அறிந்து கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். பணிபுரியக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் தான் இருக்கும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. அதிகாரம் தோரணையுடன் காணப்படுவீர்கள். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வேகம் கூடிவிடுங்க. எதிர்பார்த்தபடி காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
உணவு கட்டுப்பாடு வேண்டும். சிறிய அளவில் உடற்பயிற்சி வேண்டும். நடைப்பயிற்சியாவது மேற்கொள்ள வேண்டும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். தியானம் போன்ற விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்குங்க. காதலை விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. அமைதி காண்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடும் நாளாக இருக்க கொடுங்க. சுவாதி. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். நாள்பாட்டி வியாதி இருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். நினைவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம். விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். செயல்களில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு மனசுக்குள் இனம் புரியாத வருத்தம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு நல்லதொரு ஆலோசனையை கொடுப்பார்கள். நல்வழி காட்டக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபார வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படுவது விலகி செல்லக்கூடும். மனோதைரியமும் கூடுங்க. கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். திடீர் பயணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கைகூடுவதற்கு பொறுமை வேண்டும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வேகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். பெண்கள் முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியுங்க. மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று காதல் திருப்பங்கள் இருந்ததாக இருக்கும். விருப்பத்துடன் எல்லாம் கைகூடும். காதலை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும், பயம் வேண்டாம். மாணவர்கள் இன்று சந்தேக பார்வை எதிலும் கொள்ள வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு கவனம் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. மனசுக்குள் இனம் புரியாத வருத்தம் இருக்குங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நில்லுங்கள். உங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்க. அதற்காக நீங்க யாரிடமும் கோபப்பட்டு பேச வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். இன்று காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறக்கூடும். தடையும் கண்டிப்பாக நீங்கக்கூடும். தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் நிற்க பாருங்கள். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஏன் உங்க மனசுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. நிர்வாக தொடர்புகளை சரி கட்டி விடுவீர்கள்.
தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். மனப்பதட்டம் ஏதும் கொள்ள வேண்டாம். நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பயம் வேண்டாம். தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க பொறுமையுடன் காணப்படுவீர்கள். அமைதியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்கும். பணிகளை எளிமையாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்கள்ல இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். புகழ் ஓங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தக்க பலன் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்க கொடுங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கூடுதல் கவனம் செலுத்தி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த வெற்றி சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழில் ஓரளவு சிறப்பாக நடைபெறக்கூடும். கேட்ட இடத்திலும் பண வரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அதிக நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று மனதிற்குள் இனம் புரியாத வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படுத்தி விலகி செல்லக்கூடும். இன்று அடுத்தவரை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் அனைவரும் வியக்கம்படி நடந்து கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் மட்டுமே சிறிய குழப்பத்தை ஏற்படுத்தி பின்னர் சரியாகும். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நீண்ட விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எல்லோரிடத்திலும் இன்று நீங்க பாசமுடன் நடந்து கொள்வீர்கள். அதிகார துறையுடனும் காணப்படுவீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடம். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். உறவிற்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைந்து கொண்டிருக்குங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். கூடுமானவரை இந்த முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். பதட்டம் வேண்டாம். விளையாட்டுத் துறைகளை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று நீங்க கடுமையான உழைப்புக்கு நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திராடம். கவனக்குறைவாக நடந்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். மிகவும் சுவாரஸ்யமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். சொத்து பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. அன்புடன் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். செயல்களில் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். சுயநலம் கருதாமல் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். குறுக்கீடுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உற்றார் உறவுகளிடம் நிதானமாக இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுத்துக் கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. முழு கவனத்துடன் செய்யும் காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்கள் சிறப்பான முறையில எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஒரு நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அக்கறையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயம். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையில் கொஞ்சம் சோம்பல்தனம் அதிகமாக இருக்குங்க. சுறுசுறுப்பை நீங்கள் தான் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் உற்சாகத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. வெற்றிக்காக கடுமையாக போராட முடியுங்க.
நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். மன வலிமை கொண்டவராக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். பொறுமையுடன் செயல்படுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்று மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிவுகளை கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. எந்த ஒரு செயலும் நீங்க கவனமாக செய்ய வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். திருவோணம். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உறவுகளிடம் நிதானித்து பழக வேண்டும். காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் சுலபமாக கைகூடுங்க. விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். அவமதித்து பேசியவர்கள் இப்பொழுது அன்பு பாராட்ட கொடுங்க. அவிட்டம். இரவும் பகலும் உங்களுக்கு கடுமையான உழைப்பு இருக்குங்க. வாழ்க்கையில குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கடுமையாக உழைப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நிலவிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். முழு கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. என்று நீங்க எதிலும் உற்சாகத்துடன் செயல்பட்டு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கூடுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். மனசுக்குள் இனம் புரியாத வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். எதையோ நினைத்துக் கொண்டு குழம்பி போயிருப்பீர்கள். மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. பேசுவதில் நிதானம் இருப்பது மிக நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்ய வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியை முடிப்பது நல்லது. செலவுக்கு சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்படக்கூடுங்க. ஒவ்வாத உணவுகளை நீங்க உண்ண வேண்டாம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். மனம் இன்று திருப்திகரமாக இருக்க கொடுங்க. நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. முழு கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கக்கூடும். அவரிடம் முக்கிய பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் கவனத்தை ஏற்கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் பணம் வாங்க வேண்டாம். நியாயமான விஷயங்கள்ல மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மனதை தைரியத்துடன் வைத்துக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பணம் கிடைக்குங்க. பொதுநல காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நான் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. காதல் குளறுபடிகளை ஏற்படுத்தும். அமைதியுடன் செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும். என்று மாணவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று இருக்க வேண்டாம். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. வியாபாரத்தை தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரும் அனுசரித்து செல்லுங்கள், அது போதுங்க. எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். தெய்வீக நம்பிக்கை கூடும் நான் என்று சொல்ல முடியுங்க. சதயம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். செய்கின்ற செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும்.
கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. குடும்பத்தினருடன் இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த இனிய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டாத்தி எதிலும் உங்களுக்கு இனிமை கொடுங்க. காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி ஏற்படலாம். பேசுவதில் நிதானம் இருப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். உடைய போராட்ட குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிட வேண்டும். இன்று உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். மேலும் மீனம் ராசினியர்கள் இன்று பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். பொதுநல சிந்தனையுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படலாம். பேசுவதில் மட்டும் நிதானம் இருக்கட்டும். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிக்க முடியும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ள முடியுங்க. மனசுக்குள் இனம் புரியாத வருத்தம் இருக்குங்க. உதவி என்று வருவளுக்கு உதவிகளை செய்து கொடுத்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். தட்டி கொடுத்து பேசுங்கள். கோபம் வேண்டாம். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படக்கூடும். பணிகளை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். வெற்றிகரமாக இன்று நீங்க எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புகழ்மிக்க சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. செயல்களில் உங்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இதயம் கனிந்த விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதாவது கருணை மனப்பான்மையுடன் அனைவரிடத்திலும் செயல்படுவீர்கள். அது சிலருக்கு எதிராக கூட போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை மட்டும் செய்யுங்கள், அது போதும். பெண்கள் இன்று அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தை நல்ல விதத்தில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று பொருளாதாரத்தை வைத்து செய்து கொள்ள முடியுங்க. சில இடங்களில் பார்த்து பேசுங்கள். அது மட்டுமில்லை, உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல்தான் இருக்கும். காதல் மட்டும் நமக்கு கைகூடவில்லை என்ற எண்ணம் ஏற்படுங்க. பயம் வேண்டாம். அமைதியுடன் இருங்கள். எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். எதிலும் வேகம் கூடிவிடுங்க. மாணவருக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் உண்டாக கூட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று புது புது ஆலோசனைகள் மனசுக்குள் தோன்றும். தொழில் வியாபார நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். செயல்களில் உங்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் எண்ணியபடி நடைபெறக்கூடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதனை சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். இரவும் பகலும் உங்களுக்கு கடுமையான உழைப்பு வெளிப்பட கொடுங்க. வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வது மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பட்டும் படாமல் நடந்து கொள்வீர்கள். நிர்வாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசை கண்டிப்பாக புரிந்து கொள்ள கொடுங்க. திருமண வைபோகம் தடபுடலாக நடைபெறக்கூடும். பிடித்தமான பெண்ணையே கரம் பிடிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. அமைதியுடன் எல்லாவற்றையும் செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. அதே போல் கருணை மனப்பான்மையுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். இருப்பினும் காசு பணத்தை விரயம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.